ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CS தியரி தமிழ். இந்த வீடியோவில் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மொத்தம் 2 டைப்பான மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று கான்டிகுவஸ், இன்னொன்று நான் கான்டிகுவஸ். கான்டிகுவஸில் சிங்கிள் கான்டிகுவஸ், மல்டிபிள் பார்ட்டிஷனிங்னு 2 டைப் இருக்குது. மல்டிபிள் பார்ட்டிஷனிங்கில் ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங், டைனமிக் பார்ட்டிஷனிங்னு 2 டைப் இருக்குது. நான் கான்டிகுவஸில் பேஜிங், செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்டிகுவஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கான்டிகுவஸ் அப்படின்னா கண்டினியூவஸ், ரேமோட கன்சிக்யூட்டிவ் மெமரி அட்ரஸஸ், அதாவது கண்டினியூவான மெமரி அட்ரஸை ஒவ்வொன்றிலையும் ப்ராசஸ் லோட் ஆகும். ஒரு ப்ராசஸ் 4 பிளாக்காக இருக்குது அப்படின்னா 4 பிளாக்கும் 100வது லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு பிளாக் அப்படின்னா 101வது அட்ரஸில் தான் நெக்ஸ்ட் பிளாக் ஸ்டோர் ஆகும். 102ல் தான் அடுத்தது ஸ்டோர் ஆகும். அப்போது கண்டினியூவாஸான மெமரி லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் ஒவ்வொரு ப்ராசஸும் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு சிங்கிள் கான்டிகுவஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். சிங்கிள்னால் ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான் ஒரு ப்ராசஸுக்கு அலோகேட் ஆகும். மெயின் மெமரியை நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒரு பார்ட்டு ஓஎஸ்க்காக. ஓஎஸ் ரேமில் லோட் ஆனால் தான் நம்மளால் ஓஎஸோட என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு பார்ட்டு முழுதும் சிங்கிள் கான்டிகுவஸ் டெக்னிக்கில் இன்னொரு பார்ட்டு முழுதும் ஒரே ஒரு ப்ராசஸ்க்காக அலாட் ஆகும். அப்படி அலாட் ஆணுச்சுன்னா இந்த ப்ராசஸ் ரன் ஆகும் பொழுது வேறு எந்த ப்ராசஸும் இந்த ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ப்ராசஸ் மட்டும் அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு அது பாட்டுக்கு வெளியில் வரும். ஆனால் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது ரேமில் அப்படின்னா இந்த ப்ராசஸ் CPU ஒர்க் இல்லாமல் IO ஒர்க்கு பண்ண போயிடுது அப்படின்னா அந்த டயத்தில் CPU ஐடியலாக இருக்கும். அடுத்தது மல்டி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே நம்ம பேசவே முடியாது. ஏன்னா அங்கே எக்ஸிக்யூட் ஆகிறது ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். அடுத்தது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ப்ராசஸோட சைஸு அவைலபிள் ரேமோட சைஸை விட பெருசாக இருக்குது அப்படின்னா அங்கே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராசஸோட சைஸ் 100 MBன்னு வச்சுக்கலாம். அவைலபிள் ரேமோட சைஸு 80 MB தான் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. இதுதான் சிங்கிள் கான்டிகுவஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். அடுத்தது மல்டிபிள் பார்ட்டிஷனிங். சிங்கிளாக இருக்கிறது தானே பிரச்சனை. ஸோ நாம் இந்த ரேமை நான் மல்டிபிள் பார்ட்ஸாக நான் பிரிக்கிறேன். இதில் 2 டெக்னிக். ஒன்று ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங், இன்னொன்று டைனமிக் பார்ட்டிஷனிங். ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங்கில் நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனோட சைஸும் ஈக்குவலாக இருக்கும். எத்தனை பார்ட்டிஷன் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் ஒவ்வொரு சிங்கிள் ப்ராசஸுக்கு நம்ம அலோகேட் பண்ணுவோம். இங்கே P1, இங்கே P2 அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டிஷனும் ஒவ்வொரு சிங்கிள் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கோ அவ்வளோ டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் அங்கே பாசிபிளாக இருக்கும். இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் சிஸ்டம் எப்போ ஜென்ரேட் ஆகுதோ அப்போவே க்ரியேட் ஆகிருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப சிம்பிள், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? இது ரேமோட ஒவ்வொரு பார்ட்டிஷனும் ஃபிக்ஸடு சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே 100 MBன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு ப்ராசஸ் வருது, அந்த ப்ராசஸோட சைஸு 60 MB, அடுத்த ப்ராசஸோட MB 40 MB. இப்படி அலாட் ஆகும் பொழுது நம்மளுடைய தேவையை விட அதிகமான ஏரியா யூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த ஏரியாவை நம்மளால் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் அது அந்த ப்ராசஸ்க்காக அலாட்டாக இருக்கும். ஆனால் அது தேவையே இல்லாமல் இருக்கும். இதுதான் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததுல பார்ட்டிஷனோட சைஸு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும் பொழுதே டிசைட் ஆனது அப்படிங்கிறதுனால அது கூட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்மளால் அந்த பார்ட்டிஷனோட நம்பர் ஆஃப் பார்ட்டிஷனை மாற்றவே முடியாது.
அடுத்தது டைனமிக் பார்ட்டிஷனிங். ஸோ ஃபிக்ஸடு பார்ட்டிஷனிங்காக இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்போ அந்த பார்ட்டிஷனை டைனமிக்காக மாற்றுறேன். எவ்வளோ சைஸ் ஆஃப் ப்ராசஸ் தேவையோ, எவ்வளோ சைஸ் ஆஃப் மெமரி தேவையோ அதுக்கு மட்டும் நான் பார்ட்டிஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு 100 MB தான் தேவை அப்படின்னா ரேமோட 100 MBயை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு கொடுப்பேன். இல்லை 80 MB தேவையா, ஓகே 80 MB. அந்த ப்ராசஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அலாட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராசஸ்க்கு தேவையான அளவு ஃபுல்லாக அலாட் பண்ணி கொடுக்கும். அது ஒருவேளை ரேம் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும், ரேமோட ஸ்பேஸ் தீர்ற வரைக்கும் அலாட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது டைனமிக் பார்ட்டிஷனிங். அடுத்தது நான் கான்டிகுவஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். நான் கான்டிகுவஸ்னால் இந்த மெமரி பிளாக்கு கண்டினியூவாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மெமரி அட்ரஸ் கன்சிக்யூட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த பிளாக் ஃப்ரீயாக இருக்கா, ஓகே P1 லோட் பண்ணு. இந்த பிளாக் ஃப்ரீயாக இருக்கா, இங்கே P1ஓட அடுத்த பார்ட்டை லோட் பண்ணு. எந்த பிளாக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல நமங்களோட ப்ராசஸோட பிளாக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எது ஃப்ரீயாக இருக்குது, அந்த பிளாக்கோட சைஸு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராசஸை லோட் பண்ணிக்கலாம். இதில் 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று பேஜிங், இன்னொன்று செக்மெண்டேஷன். பேஜிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெயின் மெமரியை ஃப்ரேம்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு மெயின் மெமரியோட ஒவ்வொரு ஏரியாவையும் ஃப்ரேம்ஸாக நம்ம பிரிக்கிறோம், F1 F2 Fn வரைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராசஸை பேஜஸாக பிரிக்கிறோம். எப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு இவ்வளோ தான், இந்த பேஜில் நம்ம புக்கு பேஜுன்னே வச்சுக்கோங்க, 3 லைன் தான் இந்த பேஜில் கொள்ளும் அப்படின்னா அந்த 3 பேஜுக்கு 3 லைனுக்கு ஒரு பேஜ், அடுத்த 3 லைனுக்கு அடுத்த பேஜ். இந்த ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லோட் பண்ணுவோம். ஒருவேளை P1 அதாவது பேஜ் 1 அதில் நம்ம ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் எழுதியிருக்கோன்னு வச்சுக்கலாம். அந்த அடிஷன் ஆப்ரேஷன் ஒரு 6 லைன் கோடு. நம்மளுடைய P1 ஃப்ரேம் 1ல் 3 லைன் மட்டும்தான் வச்சுக்கும். அடுத்த பேஜில் தான் அடுத்த 3 லைன் இருக்குது அப்படின்னா அடுத்த ஃப்ரேம் எங்கே இருக்குது, இது ஏன்னா நான் கான்டிகுவஸ், அந்த ஃப்ரேம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். அடுத்த ஃப்ரேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து எக்ஸிக்யூஷனை முடித்தாதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன், நம்மளுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ பேஜோட சைஸும் ஃப்ரேமோட சைஸும் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கணும், இல்லாட்டி ரிமைனிங் இருக்க ஏரியா வேஸ்ட்டாக ஆகும். அடுத்தது ஒருவேளை ஒரு பேஜ்லேயே அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அடுத்த பேஜ் எந்த ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி தான் நம்மளால் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது இங்கே இன்னொரு ப்ராப்ளம். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்னென்னா, இது நம்மளுடைய மெமரி. இந்த மெமரியில் P1 அப்படிங்கிற ப்ராசஸ் ஒரு 30 MB இருக்குது, P2 அப்படிங்கிற ப்ராசஸ் ஒரு 50, P3 ஒரு 70, P4 ஒரு 100 MB இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது P1ம் P3யும் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுச்சு. நமக்கு புதுசாக ஒரு ப்ராசஸ் வருது, அதோட நீடு 100 MB. நமக்கு ஆக்சுவலாக 100 MB அவைலபிளாக இருக்குது, ஆனாலும் நம்மளால் அதில் அதை லோட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஹோல் 100 MB வேணும். இங்கே 100 MB எப்படி இருக்குது, பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த 100 MBயை இங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. இதுதான் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான மெமரி அங்கே இருந்தாலும் கூட அது தொடர்ந்து இல்லை, எங்கெங்கேயோ பிரிஞ்சு கிடக்கு. அதுதான் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா என்னென்னா, இங்கே நீ பேஜாக பிரிக்கிற, அதனால பிரச்சனை வருது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான ஃபங்க்ஷனை ஒரு செக்மெண்ட், இன்னொரு மெத்தடை இன்னொரு செக்மெண்ட் அப்படின்னு என்னுடைய ப்ரோக்ராமர் நான் ப்ரோக்ராமை செக்மெண்ட்ஸாக பிரித்து எந்த பிளாக் ஃப்ரீயாக இருக்கோ, ரேமோட எந்த ஃப்ரேம் ஃப்ரீயாக இருக்கோ
அங்கே கொண்டு போய் கொடுத்து லோட் பண்ணி என்னுடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுதான் செக்மெண்டேஷன். ஸோ ஜஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஃபர்தராக ஒவ்வொரு டெக்னிக்லேயும் என்னென்ன ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.